நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் பாருங்க. நீங்கள் சாப்பிடாம பல நாட்கள் இருந்துருவீங்க. தண்ணி குடிக்காம இன்னைக்கு பூரா கூட இருந்துருவீங்க. மூ மூக்கையும் நம் வாயையும் பொத்திக் கொண்டு ஆக்ஸிஜனே உள்ள போகாத அளவிற்கு நாம் ஆக்ஸிஜனே கிடைக்காத அளவுக்கு நீங்கள் எத்தனை நிமிடங்கள் தாக்கு பிடிக்க முடியும்? எங்கே நீங்க சார்ட்ல போடுங்க. ஆக்ஸிஜன் இல்லாமல் நம்ம வாழ முடியுமா? ஆக்ஸிஜன் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கலாம்? எங்க நீங்க போடுங்க பார்க்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ள குதிச்சா ஆளைய காணுன்ற மாதிரி நம்மளை ஆச்சரியப்பட வைப்பாங்க. பரவாயில்லை. எத்தனை நிமிடங்கள் அப்படி இருக்க முடியும்? எத்தனை நிமிடங்கள் தாக்கு பிடிக்கலாம்? அப்ராக்சிமேட்லி. ஓகே. ஒரு ரெஸ்பாண்ட் வந்திருக்கு. 2 நிமிஷம் தாக்கு பிடிப்பேன் சார். வாவ், சூப்பரு. சுவாசிக்காமல் வாய் வழியாக மூக்கு வழியாக சுவாசிக்காமல் மூச்சடக்கி எவ்வளவு நேரம் நாம் இருக்க முடியும்? நம்மளை சொல்லுவோம். மற்றவங்கள வேணாம், நம்மளை சொல்லுவோம். நம்மளால எவ்வளவு நேரம் இருக்கலாம் பாடியில ஆக்சிஜனை நீங்கள் கொடுக்காம? சாட்ல போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ, நான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேனா? நீங்க போயிட்டீங்களா ஆன் பண்ணி வச்சுட்டு? ஹலோ. அப்பா, இல்ல. இந்த ஜூம்ல இதான் ஒண்ணு. நம்ம எல்லாரையும் நேரா முன்னாடி உட்கார்ந்து பார்க்க முடியுது இல்லையா? போன ஒரு பக்கம் இருக்கலாம், நம்ம ஒரு பக்கம் இருக்கலாம். ம். வாவ். சங்கீதா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 5 செகண்ட். 5 செகண்ட். 1 2 3 4 5. ஓகே. சங்கீதா மேடம் 5 செகண்ட் தான் தாங்குவேன், தாங்க முடியுன்றீங்க. ஓகே. குணா ட்ரிபிள்எஸ்ஸா சார்? எத்தனை செகண்ட் சார்? 5? அது என்ன 5 செகண்டா? இல்ல மூச்சு விடாமல் குணா சார், மூச்சு விடாமல் எவ்வளவு நேரம் நீங்க இருக்க முடியும்? மூச்சு மூச்சு விடாம. அது கேட்டிருக்கேன். உங்களால் எத்தனை நிமிடங்கள்? ஒரு 20 ல இருந்து 25 செகண்ட் தாங்குவேன் சார். இந்துமதி ஓகே, சூப்பர். ஜெயலட்சுமி மேடம் 2 நிமிஷம் தாக்கு பிடிக்கலாம் சார். வாவ். தியானம், யோகா, மெடிடேஷன் பண்ற சில மக்கள் கொஞ்சம் நல்லா 1 நிமிஷம் 2 நிமிஷம்னு தைரியமா போடுவாங்க. அந்த வகையில ஜெயலட்சுமி மேடம் 2 நிமிஷம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. மதுமிதா மதுமிதா என்ன சொல்றாங்கன்னா 10 செகண்ட் தாங்கலாம். ஓகே. ரைட். எனிவே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பாருங்க, ஆக்சிஜன் உடம்புக்கு கிடைக்காமல் நம்மளால 10 செகண்டு, 20 செகண்டு, 2 நிமிஷம், அதுக்கு மேல முடியாது. டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்? சுவாசத்தை மறுபடியும் வாங்கிடுவோம். அப்போ ஆக்சிஜன் இல்லாமல் மனித உடம்பு இயங்காது என்பது நாம் பார்க்கிறோமா இல்லைங்களா? நம்ம ஒருவேளை சாப்பிட்றத வச்சு ஒரு நாள் பூரா சாப்பிடாம இருந்துடலாம். ஏற்கனவே சாப்பிட்டதை வச்சு ஏற்கனவே பாடியில ஸ்டோராக இருக்கிற சத்தை வச்சு உடம்பு தன்னை பார்த்துக் கொள்கிறது. ஆனால் ஆக்சிஜன் இல்லாமல் உடம்பு இயங்க முடியுமா? ஆக்சிஜன் இல்லாமல் உடம்பு இயங்க முடியுமா? நாட் பாசிபிள். ரைட். எஸ், மகாலிங்கம் சார் போட்டிருக்கிறாரு. 2 மினிட்ஸ். ஓகே, சூப்பர் சார். சரி. அப்போ ரொம்ப முக்கியம் ஆக்சிஜன் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆக்சிஜனை நமக்கு பாடியிலே கிடைப்பதற்கு உதவி செய்யும் முக்கியமான மினரல் எது தெரியுங்களா? ஆக்சிஜனை சுமந்து நமது உடலுக்கு நமக்கு சப்ளை பண்ணுகிற முக்கியமான ஒரு 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 கண்டென்ட் எது அப்படின்னா ஹீமோகுளோபின். நண்பர்களே, நம்ம உடம்புல ரத்தம் 5 லிட்டர் அளவுக்கு ஏறக்குறைய ஓடிக்கொண்டிருக்கிறது. இதயம் பம்ப் பண்ணி நமது உடம்பில் இருக்கிற ரத்தத்தை எல்லா பக்கமும் நமக்கு சுழட்டி அடித்து கொண்டிருக்கிறது. ரத்த ஓட்டம் நடக்கின்றது.
இந்த ரத்தத்திலே நமக்கு ரத்த சிவப்பணுக்கள் இருக்கிறது. அந்த சிவப்பணுக்களிலே ஹீமோகுளோபின் இருக்கிறது. சரிங்களா? ஹீமோகுளோபின் என்பது பார்ட் ஆஃப் ஆர்பிசி. ஒரு நபருக்கு ஆர்பிசி நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். அதுல ஹீமோகுளோபின் கவுண்டிங் கரெக்ட்டா இருக்கணும். அப்பதான் அந்த ரத்தம் என்பது நல்ல ரத்தம். இல்லாட்டி பிரயோஜனம் இல்லை. ஹீமோகுளோபின் இல்லாத ரத்தம் பிரயோஜனம் இல்ல. இப்போ ஆர்பிசி ஆர்பிசில வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிசி எப்ப எங்க உருவாகுது? ரத்தம் எங்கே உருவாகுது? போன் மேரோவில் உருவாகிறது. அதுல ஆர்பிசி ஹெல்த்தியாக உருவாக வேண்டும். ஓகே. ஆர்பிசில ஹீமோகுளோபின் ஹெல்த்தியாக ஃபார்ம் ஆக வேண்டும். ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகணும்னா, ஹீம் என்றால் அயன், குளோபின் என்றால் புரோட்டீன். ஃபிரெண்ட்ஸ் நம்ம புரோட்டீன் நல்லா சாப்பிடணும், அயன் நல்லா சாப்பிடணும். 2ம் இணைந்து ஹீமோகுளோபினாக ஆர்பிசில உருவாகும். அப்ப ஆர்பிசில ஒரு ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 14 மினிமம் ஹீமோகுளோபின் கவுண்டிங் வந்து 14லிருந்து 18 வரைக்கும் இருக்கலாம். பெண்களுக்கு அட்லீஸ்ட் 12வது இருக்கணும் குறைஞ்சது. 12 குறைஞ்சது இருக்கணும். ஹீமோகுளோபின் அளவை நம் ரத்தத்திலே டெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? எஸ். அயன் டெஸ்ட் பார்க்குறோம்ல அதான். சரி. இப்போ ரத்தத்திலே சரியான அளவு ஹீமோகுளோபின் இருந்தால் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, இப்ப இந்த காத்து எங்கேருந்து வருது? ஆக்ஸிஜன் எங்கேருந்து வருது? மூக்கு வழியா காத்து உள்ள போகிறது. சுவாச குழாய் வழியாக நமக்கு நுரையீரலுக்கு போகுது. நுரையீரல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காற்றை பிரித்தெடுத்து நமக்கு நுரையீரல்ல ஆல்வியோலி இருக்கு. ஆல்வியோலி வந்து என்ன செய்யும்? காற்று பைகளால் ஆக்கப்பட்ட ஆல்வியோலி என்ன செய்யுங்க? காத்துல இருக்கிற ஆக்ஸிஜனை உள்வாங்கி, கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி, அந்த ஆக்ஸிஜனை நமக்கு ஓடுற ரத்தத்தில ஹீமோகுளோபின்ட்டு அது என்ன செய்யுங்க? இந்த லங்ஸ் ஆனது நமக்கு என்ன செய்யுங்க? ரத்த குழாயிலே பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின்ட்ட பாஸ் பண்ணும். எஸ். ஸோ ரத்தத்திலே ரத்தத்திலே ஆர்பிசி கவுண்ட் வந்து நமக்கு வந்து ஆர்பிசில ஹீமோகுளோபின் கவுண்டிங் வந்து நமக்கு அ அதிகமாக ஏன் இருக்கணும் அப்டின்னா, உங்களுக்கு ஆர்பிசில நமக்கு ஹீமோகுளோபின் அளவு நெறைய இருந்ததுன்னா, நெறைய ஆக்ஸிஜன இது சுமந்து செல்லும். இப்போ அந்த நமக்கு நெறைய மண்ணு வேணும்னா, ஒரு 4 லாரி அனுப்பிச்சோம்னா, நமக்கு 4 லாரி மண்ணு தான் கிடைக்கும். 10 லாரி அனுப்பிச்சோம்னா, 10 லாரி மண்ணு நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்ப எத்தன லாரி போகுதோ, அத்தன அளவுக்கு மண்ணு நமக்கு நெறைய எடுக்கலாம். ஒரே ஒரு லாரி அனுப்பிச்சுட்டு எனக்கு 10 லாரி அளவுக்கு மண்ணு வரும்னா எப்படி கிடைக்கும்? ஒரு லாரியில எவ்வளோ மண்ணு ஏத்த முடியுமோ அவ்வளோதானே. அது மாரி உங்களுக்கு ஹீமோகுளோபின் கவுண்ட் வந்து 14 இருக்கணும். 14 டூ 18 இருக்கணும் ஆண்களுக்கு. பெண்களுக்கு 12 இருந்தா தான், ரத்தத்தில் பாடியில உடம்பில இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் தேவையான ஆக்ஸிஜனை நாம் நல்லபடியாக கொடுக்க முடியும். ஆகையினாலே, இங்கே நம்ம வந்து ஹீமோகுளோபின் அளவை சரியாக மெயின்டெயின் பண்ணினால், அழகாக ஆக்ஸிஜனை நமக்கு உடலெங்கும் பெற்றுவிடலாம். இந்த ஆக்ஸிஜனை பெற்ற உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களும் ஆக்டிவாக இப்போ ஒரு ஃபோன்ல சார்ஜ் இருந்தா கம்ஃபர்டபுளா பேசலாம். சார்ஜ் இல்லைன்னா, நீங்க இந்த சார்ஜ் இல்லாத பொழுது இந்த கடைசியா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்கும்பொழுது ஃபோன்ல பேசுறத கேட்டுருக்கீங்கல்ல? எப்படி கேட்கும்? "ஹலோ சார் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னா, நல்ல சார்ஜ் நல்லா ஏத்துன ஃபோன்ல, "ஹலோ சார் எப்படி இருக்கீங்கன்னு?" டக்குன்னு கேட்கும். இந்த ஃபோன்ல வந்து சார்ஜ் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கும்போது ஒருத்தர் பேசும்போது எப்படி அழு எப்படி அப்படின்னு கேட்கும். கரெக்ட்டா? கேட்டுருக்கீங்களா? சார் என்ன சார் குரல் உடையுது என்ன சார்? அப்படியா அப்படிங்க. அப்படியா ரைட். பொதுவா ஆக்சுவலா வந்து சார்ஜ் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்கும்போது ஃபோனே பேசக்கூடாது. பயங்கரமான அந்த மேக்னெட்டிக் பவர் நம்ம உடம்பை தாக்கும். எஸ். அதனால எமிஷன் ஆஃப் ரேஸ் ஜாஸ்தியா இருக்கும். சார்ஜர் நல்லா போட்டுட்டு, சார்ஜர் போடும்போதும் பேசக்கூடாது. சார்ஜர் போட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நல்ல சார்ஜ் இருக்கிற ஒரு ஃபோன்ல பேசணும். சார்ஜ் கம்மியா இருக்கும்பொழுது ரொம்ப முக்கியம். நம்ம அதிகமா பேசக்கூடாது. 15 பாயிண்ட் கீழே இறங்க விடக்கூடாதுன்றாங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு செல்ஃபோன்ல சார்ஜ் இல்லன்னா எப்படி அதுல பேசுறத கேட்க முடியலோ, அது மாரி உடம்புல ஆக்ஸிஜன் இல்லன்னா போச்சு. நமக்கு அப்படியே டவுன் ஆயிருவோம். மென்டலி டவுன் ஆயிருவோம். பிசிக்கலி டவுன் ஆயிருவோம்.
எஸ். எனர்ஜி லெவல் இருக்காது. நல்லா நல்ல கரெக்ட்டான லெவல் வச்சிருந்தீங்கன்னா, ஃபுல் சார்ஜ் ஏத்துன செல்ஃபோன் மாரி நமக்கு ஆக்டிவா இருக்கலாம், சுறுசுறுப்பா இருக்கலாம். எஸ். என்னங்க கால்ல சக்கரத்த கட்டி விட்ட மாரி, என்ன மாரி சுறுசுறுப்பா ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஆளு எப்பங்க ரெஸ்ட் எடுப்பாரு? அ என்னங்க சலைக்கே அலைஞ்சுகிட்டே இருக்காரு, போய்க்கிட்டே இருக்கிறாரு. ஒரு டயர்ட்னஸே பார்க்க முடியலல்ல. எப்படித்தான் இப்படி இருக்கிறாரோ? அப்படின்னு ஆச்சரியப்படுகிறீர்களா? சில நபர்களை பார்த்து, கண்டிப்பாக அவருக்கு அயர்ன் லெவல் 14க்கு மேல இருக்கும். 14க்கு மேல அவர் வச்சிருப்பார். அவரை அறியாமலே. ஆக சுறுசுறுப்புக்கு மறுபெயர் ரைட் ஹீமோகுளோபின். அதை அதை ஒருபோதும் குறைவாக வைத்துக் கொள்ளாதீர்கள். என்ன ஒரு ரூ. 50 கேட்பாங்களா? படார்ன்னு டெஸ்ட் எடுத்து சடார்ன்னு நம்ம என்ன பண்ணிடணுங்க, பார்த்துட்டு கப்புன்னு ஏத்த ஆரம்பிச்சிரணும். எஸ். அதனால ரொம்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் வே. ஈஸியா இது வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பெருசா செலவு ஆகப் போறதில்ல. அது ஒரு ஒரு ஆறுதலான செய்தி. இந்த ஒரு டெஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம சீப்பா வேகமா டக்குன்னு பார்த்துக்கலாம். ஆனா முக்கியமான ஒரு டெஸ்ட் அப்டின்னா, அது அயன் தான் நான் நினைக்கிறேன். எனவே அதை சரியாக நாம் பெற்றுக்கொள்வோம். சரியாக நாம் எடுக்க வேண்டும். அவ்வளவுதான். சரி, அடுத்தது உங்களுக்கு நமக்கு வந்து பாடியில எல்லா பாகங்களுக்கும் ஆக்ஸிஜன் கிடைத்தால் மட்டும் தான், அந்த பாகங்கள் அடுத்து நல்லபடியாக வேலை செய்யும். அடுத்து நல்லபடியாக வளரும். அடுத்து நல்லபடியாக உடம்பு டெவலப் ஆகும். நீங்க அனீமியா இருக்கிற பார்த்துருக்கீங்களா? அயர்ன் அயர்ன் கம்மியா இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? ஆள் வீக்கா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பாகங்களும் சரிவர வேலை செய்யவில்லை என்று சொன்னால், குரோத் அடி வாங்குங்க. அண்டர் வெயிட்ல போயிருவாங்க. இப்ப நான் சாப்பிட்டா நல்லா செரிமானம் ஆகணும்னா, என்னுடைய உடம்பில் இருக்கிற அந்த குடலு, வயிறு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் கிடைக்கணும்ல. அப்ப என் வயிறு செரிமானத்தை பண்ணாதே. ஆக்ஸிஜன் இல்லாத குடல், ஆக்ஸிஜன் இல்லாத வயிறு, ஆக்ஸிஜன் இல்லாத லிவரு, ஆக்ஸிஜன் கிடைக்காத லங்ஸ், ஆக்ஸிஜன் கிடைக்காத கால் பிளாடர், கிட்னி எப்படி வேலை செய்யும்? ஆக்ஸிஜன் கிடைக்காத பிரெயின் எப்படி வேலை செய்யும்? எல்லாமே பாதி பாதி சார்ஜ் இல்லாத ஃபோன் மாரி பாதிக்கு கீழ அது பாட்டுக்கு டல்லா கிடக்கும். டல்லாக இயங்குகிற ஒரு பாகங்களுக்கு மத்தியிலே நீங்கள் நன்றாக உணவு கொடுத்து என்ன பயன்? அந்த உணவை வாங்கிக் கொண்டு பார்த்துக் கொண்டு அப்படியே பார்க்கும். என்ன செரிமானம் பண்ணணுமா? பார்ப்போம், பார்ப்போம். மெதுவா பண்ணுவோம். எங்களுக்கே ஆக்ஸிஜன் இல்லப்பா. மெதுவா தான் பண்ணுவோம். அப்படின்ட்டு கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க. நீங்க நல்லா பாருங்க. அனிமிக்கா இருக்கிறவங்க நெறைய சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போதுன்ருவாங்க. ஏன்னா, அங்க உடம்பு உள்ள, "எப்பா ரொம்பலாம் சாப்பிட்றாத, வாமிட்டு தான் எடுப்ப பார்த்துக்க." அதனால நிப்பாட்டு, நிப்பாட்டு போதும் சாப்பிட்டது போதும். இத செமிக்கிறதுக்கே எங்களால முடியுமான்னு தெரியல. அப்படின்னு பாடி ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடும் அளவு குறைந்து விடுகிறது. சாப்பிடும் அளவு குறைந்து விடுகிறது. அப்புறம் உடல் குரோத்தும் குறைந்து விடுகிறது. ஆகையினால ஒருபோதும் ஹெல்த்தி குரோத்தை அஃபெக்ட் ஆகுற மாரி அயர்ன் லெவலை கம்மியாக்கி விடாதீர்கள். அதே மாரி பாருங்க, நீங்க அயர்ன் லெவல் நல்லா வச்சிருந்தீங்கன்னா, நம்ம மசில்ஸுக்குலாம் நெறைய ஆக்ஸிஜன் ஸ்டோர் ஆகும். மசில்ஸ்ல நெறைய ஆக்ஸிஜன் ஸ்டோர் ஆகுறவங்க நல்ல வலுவான நபராக இருப்பாங்க. நல்ல ஸ்ட்ராங் மசில்ஸா இருப்பாங்க. பாடி பில்டர்ஸு, ஜிம் கோயர்ஸு, ஸ்போர்ட்ஸ் மேனு இவங்கலாம் பாருங்க, ஆக்டிவான மசிலா இருக்கும். மசில் ரொம்ப ஆக்டிவா இருக்கணும்னா, ஆக்ஸிஜன் ஸ்டோர் நெறைய மசில்ஸுக்கு கிடைக்கணும். அதுக்கு வந்து அயர்ன் பார்த்தீங்கன்னா, லெவல் கம்மியாக இருக்கக்கூடாது. அது நமக்கு நெறைய அயனை கொண்டு போய் மசில்ஸ்ல எக்சர்சைஸ் பண்றவங்களுக்கெல்லாம் அயர்ன் லெவல் வந்து கரெக்ட்டா இருக்கும், கூட இருக்கும். அவங்களுக்கு வந்து மசில்ஸ்ல ஆக்ஸிஜன அது நல்லா ஸ்டோர் பண்ணி சப்போர்ட்டிவாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மசில்ஸாக, சுறுசுறுப்பான மசில்ஸாக இயங்கும்படியாக அது உதவி செய்து கொண்டே இருக்கும். எஸ். ஸோ, நம்மளுடைய பாடியில நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி லங்ஸு காற்றில் இருக்கும் ஆக்ஸிஜனை பிரித்து நம்ம ரத்தத்தில் குடுக்கிறது. ரத்தத்திலே ஹீமோகுளோபின்ட்ட குடுக்கிறது. ஒரு நபருக்கு ரத்தம் சிவப்பாக இருப்பதற்கு காரணமே ஆர்பிசில நமக்கு ஹீமோகுளோபின் இருப்பதனால் தான். ஹீமோகுளோபின் நமக்கு அந்த ஹீம் என்று ஹீமோகுளோபின்ல ஹீம் என்ற வார்த்தை அயனை குறிக்கிறது. குளோபின் என்ற வார்த்தை புரோட்டீனை குறிக்கிறது. ஹீமோகுளோபின் இஸ் ஈக்குவல் டூ அயர்ன் பிளஸ் புரோட்டீன். நாம் சாப்பிடுகிற உணவு புரதமாக இருந்தால் அதிலே மயோகுளோபின் உருவாகும். அதான் குளோபின். மயோகுளோபின் தான் சுருக்கமா குளோபின் என்று நாம் அழைக்கிறோம். நாம் இரும்பு சத்து இருக்கிற உணவை சாப்பிட்டால் அங்கே அயன் கிடைக்கும். அந்த அயனும் மயோகுளோபினும் இணைந்து தான் ஹீமோகுளோபினாக நமக்கு உருவெடுக்கும். அந்த ஹீமோகுளோபின் நம்ம சிவப்பு ரத்த அணுக்கள் இல்லையா? 120 நாட்கள் உயிரோடு இருக்கிற சிவப்பு ரத்த அணுக்களிலே அழகாய் போய் பார்த்தீங்கன்னா, இது ஃபார்ம் ஆகி நமக்கு அ அந்த அந்த ஆர்பிசி சிவப்பா மாறிவிடும்.
எல்லாருக்கும் ரத்தம் வந்து இப்போ சம்டைம் ரத்தத்தோட கலரு லைட்டா மாறுதுன்னா, ரத்த ரத்தத்துல கலர் வந்து நல்ல டார்க் சிவப்பா இல்லன்னா, சொல்லுவாங்கல்ல ரத்தம் பேல் இந்த கண்ல இந்த இப்படியே பார்ப்பாங்க. "ஏய் ரத்தமே இல்லப்பா" அப்படிம்பாங்க. ரைட். சிவப்பா தெரியலன்னா ரத்தமே இல்லம்பாங்க. ரத்தமே இல்லன்னா, அது ரத்தம் இல்ல. ஹீமோகுளோபின் இல்ல. அனிமிக்கா இருக்கிறவங்களுக்கு பேலா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ரைட். ரத்தத்தில பேல் கலர் வருதுன்னா, ஹீமோகுளோபின் கவுண்டி கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக ரத்தம் சிவப்பாக இருப்பதற்கு பின்னணி அந்த பின்னணியில் இருப்பது ஹீமோகுளோபின் தான். ஓகே. ஒரு ஹீமோகுளோபினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின்ல ஹீம் என்பது அயன், குளோபின் என்பது மையோகுளோபின் என்று நான் சொல்லியிருந்தேன். எஸ் இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க. சென்டர்ல வந்து ஹீம் பார்ட் சிவப்பு கலர்ல இருக்குது. மையோகுளோபின் பார்ட் அதை சுற்றி ஒரு செயினாக ஃபார்ம் ஆகியிருக்கிறது. ஓவரால் இப்படித்தான் அ ஹீமோகுளோபின் மூலக்கூறு மாலிக்யூலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இந்த மாரி தான் இருக்கும். எஸ். ஸோ நமக்கு இரும்புச்சத்து சாப்பிட சாப்பிட மையோகுளோபினோடு இணைந்து அந்த ஹீமோகுளோபின் கவுண்டிங் வந்து இந்த மாரி ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். அயர்ன் நம்ம சரியா சாப்பிடல அப்படின்னா, ஆர்பிசில சரியான அளவு ஹீமோகுளோபின் உருவாகாது. எஸ். ஸோ ஆக்ஸிஜன் அளவை அதிகமாக உடம்பு பெற வேண்டும் என்று சொன்னால், நமது இரத்தத்திலே ஆர்பிசில ஹீமோகுளோபின் அளவை குறைவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, ஒருவேளை அயர்ன் கம்மியாக இருந்தால், அவர்களுக்கு இரத்தத்தில் இருக்கிற ஆர்பிசில இரத்த சிவப்பு அணுக்களிலே அந்த ஆர்பிசியோட அளவே வந்து சின்ன சைஸ்ல இருக்கும். ஸ்மாலர் சைஸ்ல இருக்கும். ஏன்னா, அதில ஹீமோகுளோபின் இல்ல. கம்மியா இருக்கு. அதனால ஆர்பிசி கம்மியா இருக்கு. அப்ப ஆர்பிசி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா, ஹீமோகுளோபின் நல்லா இன்கிரீஸ் பண்ணா தான் ஆர்பிசி ஹெல்த்தியாக அதனுடைய சைஸ் நார்மல் சைஸாக இருக்கும். அதர்வைஸ் ஆர்பிசியோட சைஸே வந்து சின்னதாயிரும். அஸ் எ ரிசல்ட் பிளட் கேரிஸ் லெஸ் ஆக்ஸிஜன் ஃப்ரம் த லங்ஸ் டூ பாடி. ஓகே. சரி சார். இப்ப என்ன சார் அயர்ன் கம்மியா இருந்தா இருந்துட்டு போகுது. அதனால என்ன? இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஓகே. எந்த ஒரு பாகத்துக்குமே ஆக்ஸிஜன் போகவில்லை என்று சொன்னால், எல்லா பாகங்களும் அதனுடைய வேலை செய்வதிலே தொய்வு காட்டும், சுணக்கம் காட்டும். கரெக்ட்? சேலரி கிடைக்காத எம்ப்ளாயி போல. மகாலிங்க சார் செம. ரைட். சேலரி கிடைக்காத எம்ப்ளாயி எப்படி வேலை செய்வார்? அட போங்கப்பா 4 மாச சம்பளம் அப்படின்னு. ஒரு மாச சம்பளம் கிடைக்கலன்னா டொய்ன்னு ஆயிருவாரு. 50% டவுன் ஆயிருவாரு. 2ஆம் மாசம் சம்பளம் கிடைக்கலன்னா வேலைய விட்டே போயிருவாரு. உண்மைதான். அது மாரி தான் நமக்கு எனர்ஜி எனர்ஜி கிடைக்காத பாடியை சம்பளம் கிடைக்காத ஒரு ஸ்டாஃப் மாரி இருந்தா எப்படி இருக்கும்னு அழகாய் சொல்லியிருக்கிறார். எஸ். அப்சல்யூட்லி. ஓகே. அ அடுத்து வாங்க. அயர்ன் டெஃபிஷியன்சின்னா இப்ப என்ன இப்ப குடல் பாருங்க. ஜிஐ அப்செட். ஜிஏன்னா என்னங்க? கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைன் அந்த ட்ராக். நம்மளுடைய உணவு செல்லும் பாதையில கட்டுன்னு சொல்றோம் இல்லையா? கட்ல வந்து முக்கியமாக இந்த சிறுகுடல்ல, ரைட் வயிற்று பகுதியில, குடல்கள், பெருங்குடல்கள்ல, இப்ப இங்கெல்லாம் வந்து இந்த அங்க இருக்கிற செல்களுக்கெல்லாம் ஆக்ஸிஜன் கிடைக்கலன்னா, எப்படி அப்சார்ப் பண்ணும்? ஃபர்ஸ்ட்டு வயித்துல இருக்கக்கூடிய அ ஸ்டமக் பகுதியில இருக்கிற செல்களில ஆக்ஸிஜன் கிடைக்கலன்னா, ஸ்டமக்ல எப்படி டைஜெஷன் நமக்கு அது நடக்கும்? அப்போ டோட்டலி செரிமானம் என்பது இங்கே நடப்பது டிலே ஆகும், லேட் ஆகும். எஸ். அதனால நமக்கு வந்து பாருங்க டயர்ட் ஆகும். சரியான அளவு சாப்பிட முடியாது. ரொம்ப டயர்டா இருப்போம். புவர் கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரி. பிரெயினுக்கு ஆக்ஸிஜன் போகாதனால கான்சன்ட்ரேஷன் எதுலயுமே அவங்களால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஞாபக சக்தியும் இருக்காது. நண்பர்களே இந்த அயர்ன் குறைபாடு இருக்கிற நண்பர்களை பார்த்துருக்கீங்களா? அயர்ன் டெஃபிஷியன்சி கம்மியா இருக்கிறவங்களுக்கு, ராத்திரி பூரா தூங்குனாலும் பாடியில ஆக்ஸிஜன் கம்மியாக இருக்கு என்பதை பகலிலே அவர்களுக்கு ஒரு சிம்ப்டமாக காட்டும். கொட்டாவி நிறைய விடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ராத்திரி தூங்கலையான்னா, "நல்லா தூங்குனேனே" அப்படிம்பாங்க. ராத்திரி நல்லா தூங்கியும் பகல்ல ஒருத்தர் கொட்டாவி விட்டா, அந்த பாடிக்கு ஆக்ஸிஜன் கிடைக்காத ஒரு நிலை. அப்போ மேபி அவருக்கு ஒன் ஆஃப் த ஒரு பெரிய டெஃபிஷியன்சி அயர்ன் குறைபாடு இருக்கலாம். செக் பண்ணா கன்ஃபார்ம்டா தெரிஞ்சிரும். பாருங்க நுரையீரல் பாதிப்பு, ஸ்மோக்கிங்னால, வேற காரணத்தினால, அது ஒரு பக்கம் நமக்கு ஆக்ஸிஜன் கிடைக்காம கொட்டாவி விடுவாங்க. அது ஒண்ணு. இன்னொரு முக்கியமான காரணம் அயர்ன் குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் கொட்டாவியா வரும்.
பகலையும் தூங்குவாங்க, ராத்திரியும் தூங்குவாங்க, விட்டா தூங்கிட்டே இருப்பாங்க. எதுலயும் அவர்களால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. பிரெயின் டவுன் ஆயிரும். டென்ஷன் வரும், கோவம் வரும், பயங்கரமா சண்டைக்கு வருவாங்க. நீங்க வேலை செய்யவே முடியாது அவங்களால. டயர்டா இருப்பாங்களா, அப்போ வந்து அத செய், இத செய்ன்னா பயங்கர கோவம் வந்துரும். "ஏன் நீ செய்ய வேண்டியது தானே? எப்ப பாரு என்னையவே வேலை வாங்குறீங்க" அப்படிம்பாங்க. ஒரு சின்ன வேலைய செஞ்சுட்டு பெருசா பேசிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்க வாய்ப்பு அதிகம். வீட்ல வீட்ல டிபிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா, ஆ மருமக கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வரும்போது ஆக்டிவா சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஒரு குழந்தை பேரு சிசேரியன் டெலிவரி நெறைய ரத்தப்போக்கு அதிகம் போயி, பாவம் அயர்ன் குறைபாடு, டெஃபிஷியன்சிலாம் மாட்டி பாவம் அதுக்கப்புறம் அவங்களால வேலை செய்ய முடியாம டயர்டா சோர்வா ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டயத்துல மாமியார் அத செய், இத செய்ன்னு சொல்லி பழைய மாரியே 8 வேல குடுக்கும்போது டென்ஷன் ஆயி சண்ட வந்துரும். ம். எப்ப பாரு என்னையவே வேல வாங்குறீங்க. அ வேற யாரும் இந்த வீட்ல இல்லையா? நான் மட்டும் தான் இந்த வீட்ல மருமகளா? இன்னும் 2 மருமக இருக்காங்களா? அவங்கள போய் வேல வாங்குங்க. அப்படின்னு சண்டை கிளம்பிரும் பாருங்க. கிளம்பாத சண்டை. இதுவரை வராத சண்டையெல்லாம் வருவதற்கு பின்னால் ஒரு வீட்டிலே மேபி இந்த பெண்களை பொறுத்தவரைக்கும் சத்து குறைபாடு ஒரு காரணம். முக்கியமாக இரும்பு சத்து. இந்த இரும்பு சத்து கம்மியா இருக்கவங்க நீங்க நல்லா பாருங்க. அத ஒரு சின்ன வேலைய செஞ்சுட்டு பெருசா காட்டுவாங்க. ஆமா, எப்படின்னா அந்த டம்ளர்லாம் எடுத்து வச்சுட்டு, டீ குடிச்ச டம்ளர எடுத்து கிச்சன்ல போட்டுட்டு, திரும்பி வந்து அக்கடான்னு அப்படியே பார்த்தீங்கன்னா, சோபால டயர்டா உட்காருவாங்க. "என்ன ஒரே வேலையா? ரொம்ப டயர்டா இருக்க மாரி தெரியுது." ஆமா. இவ்வளோ நேரம் எல்லாரும் டீ குடிச்சாங்க. அந்த டீ குடிச்ச டம்ளர்லாம் எடுத்து கொண்டு போய் வாஷ் பேசின்ல போட்டுட்டு, இப்ப தான் வந்து உட்கார்றேன். ஆத்தாடி! எவ்வளோ பெரிய வேல. அனுமார் சஞ்சீவி தூக்கிட்டு போயி, ராமரு, லட்சுமணன் இவங்களெல்லாம் காப்பாத்தி, திரும்ப அந்த மலைய கொண்டு வந்து அதே இடத்துல வச்சுட்டு, "இப்ப தான் வாரேன். ராமரையும், சீதாவையும் ராமரையும், லட்சுமணனையும் காப்பாத்திட்டேன்ற" மாரி பேசுவாங்க பாருங்க. ரைட். அப்படி என்றால், இதுதான் சிம்ப்டம். இதான் சிம்ப்டம். இப்படிதான் இருப்பாங்க. நீங்க ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் குடுத்தீங்கன்னா, பயங்கர சண்டை வரும். முடியாதும்பாங்க. ஓகே. ஆ ஒரு புக்க பார்த்து படிச்சு டபக்குன்னு தூங்கிருவாங்க. செல்ஃபோன பார்த்துட்டே தூங்கிருவாங்க. அயர்ன் டெஃபிஷியன்சில மெமரி ஞாபக சக்தி இருக்காது. மறந்துருவாங்க. "என்ன இப்படி மறந்து மறந்து போற?" அப்படின்னா, நீ பெரிய ரொம்ப பெரிய ஞாபக சக்தி உனக்கு ரொம்ப நீ வந்து நீ பெரிய புத்திசாலி போ" அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போவாங்க. தன்னுடைய குறைகள் அவர்களுக்கே தெரியும். ஆனால் அந்த குறைகளை மற்றவர்கள் சொல்லும்போது பாவம் தாங்க முடியாமல் சண்டை போடுவார்கள் பாவம். என்ன பண்றது? அது அவர்களுடைய சுபாவமாக ஒரு ஸ்டேஜ்ல மாறிருது. இதை சரிப்படுத்த வேண்டும். அவ்வளதான். அவங்க இரும்பு சத்து குறைபாடு தான் சண்டை வரும்னு தெரிய மாட்டேங்குது. எஸ். சில வீட்ல பார்த்தீங்கன்னா, உன் பொண்டாட்டி ஆம்பள பையன் பெத்துட்டா அப்படின்றதுல கொழுப்பு அதிகமாகி வர வர ஒரு வேலையும் செய்றது இல்லடா. என்னமோ பெருசா இவ மட்டும் தான் பிள்ளை பெத்த மாரி. ஏன்டா உன் அம்மா நான் வந்து 10 பிள்ளை பெத்தவடா. இப்ப வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் பாரு அம்மா. ஒத்த பிள்ளைய பெத்துட்டு ஆன்றா, ஊன்றா, ஒரு வேலையும் செய்ய மாட்ற. காப்பி தண்ணி போடலடா. நான் தான்டா காப்பி குடிச்சேன் இன்னைக்கு. நானே போட்டு குடிச்சுக்கிட்டேன். கேட்டா பிள்ளை பெத்துருக்காளாம் பிள்ளை. ஆத்தாடி! ஒரு ஆம்பள பிள்ளைய பெத்துட்டு அவ போடுற ஆட்டம். என்னான்னு கேள்றா. ஒரே ஒரு ஏத்தி விட்டு நம்மாள் உள்ள போய், "ஏய்! என்னடி போட்டேன்னு" சொல்லி நம்மாளு போய் அடிப்பாரு பாருங்க சண்டைய போட. காப்பி போடலாம்ல. அ நீ வந்து ஆம்பள போய் பெத்துட்டு பெரிய ஒரு கொழுப்புல உனக்கு கொழுப்பு அதிகமாகி போச்சு. அப்படின்னு சண்டை போடுவாங்க. கொழுப்பு அதிகமாகி போச்சு. கொழுப்பு அதிகமாகி போச்சு. அயர்ன் குறைஞ்சு போச்சு. அது தெரியாம 2 பேரும் சண்டை போடுவாங்க பாருங்க. ஓ மை காட்! இதுதான் இந்த அறியாமைன்னு சொல்றது. இதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தா. சுறுசுறுப்பா தானே இருந்தா. ஏன் வந்து ஆஃப்டர் டெலிவரி ஒய்ஃப் வந்து ஏன் இப்படி இருக்காங்க? யோசிக்க வேணாமா? அ பாவம் ரத்தப்போக்கு, அயர்ன் டெஃபிஷியன்சி. ஏன்டா போயி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்றா உன் பொண்டாட்டிய அப்படின்னு சொன்னா அது நல்ல மாமியா. ரைட்? ஏம்மா, போம்மா போயி டெஸ்ட் எடுத்து பாரும்மா. முன்னாடிலாம் நல்லா சுறுசுறுப்பா இருப்ப. பாவம் இப்ப என்னப்பா முடியலையா? என்னன்னு போய் பார்த்துட்டு, வாங்க. ஏதாவது இன்ஜெக்ஷன் போடணும்னா போட்டு வாங்க. இல்ல மாத்திரை வாங்கிட்டு வாங்க. இல்ல ஏதாவது நல்ல சத்தானது சாப்பிடணும்னா சாப்பிட்டு உடம்பு தேர்த்துப்பா. ஏப்பா போப்பா கூட்டு போப்பா. பாவம் முடியலடா அவளால. நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னா, அதுதான் புரிந்து கொள்ளல். ரைட்? வீட்டுக்காரரும் அதே மாரி புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இது போன்று சண்டை வருவதற்கு பின்னால்
ஒரு நல்ல குடும்பம், அடுத்து சண்டை போடுற குடும்பமா மாறுக்கு பின்னால் இரும்பு சத்து, எஸ், குறைபாடு அங்கே ஒரு காரணமாக இருக்கு என்பதை நாம் பார்க்கிறோம். எஸ், ஃபெரஸ் பிஸ்கிளைசினேட், எஸ், ஃபெரஸ் அயன். இப்ப நாம இந்த இரும்பு சத்தோட ஒரு குறைபாடை பெண்களுக்கு முக்கியமாக சரிப்படுத்துவதற்கு, ஆண்களிலும் நிறைய பேர் அயன் குறைபாடு இருப்பாங்க. அவர்களுக்கும் சரிப்படுத்துவதற்கு ஃபெரஸ் பிஸ்கிளைசினேட், ஃபெரஸ் ஃபியூமரேட் போன்ற ஒரு அற்புதமான சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு வயித்துல நம்ம ஒரு அயன் சோர்ஸை சாப்பிடுகிற பொழுது, அயன் டெஃபிஷியன்சி இருக்கு. வேகமா அயன நம்ம இன்கிரீஸ் பண்ணணும். இப்போ நீங்க 7லாம் வரவே கூடாது ஃபிரெண்ட்ஸ். நிறைய பேரு பார்த்தீங்கன்னா 7 கீழலாம் இருக்காங்க. 6.5, 5. பிரெக்னன்சி லேடியா ஜிஹெச்ல வர லேடீஸ பாருங்க. அவங்கலாம் 6.5, 7 இப்படிலாம் இருக்காங்க. இந்த அம்மா அயன் குறைபாடோட அனிமிக்கோட இருந்து ஆக்சுவலா 11க்கு கீழ இறங்குனாலே அயன் டெஃபிஷியன்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு. 11க்கு கீழ அடல்ட்ஸ் இறங்கக்கூடாது. இதுல 10, 9, 8, 7ன்றுலாம் வந்தா அது ரொம்ப அப்நார்மல் ஒரு அயர்ன் டெஃபிஷியன்சி. இந்த 7 கீழ இருந்தா யோசிச்சு பாருங்க. தன்னுடைய வயித்துல ஒரு குழந்தைய சுமந்து கொண்டு ஒரு அம்மா எப்படி டெலிவரி அவங்களால பார்த்தீங்கன்னா, சரிவர பார்த்தீங்கன்னா அ பண்ண முடியும். ரைட். ஒரு குழந்தை பேர்ல படு அவஸ்தைப்படுவார்கள். சில பேரு குழந்தையை பெறுகிற பொழுது இறந்து விடுகிறார் என்று சொன்னால், அதுக்கு பின்னால் அயன் குறைபாடும் ஒரு காரணம். 100 பேரு குழந்தை பிறக்கும்போது இறந்தா, அதுல 30 டெத் அயன் குறைபாடுல நடக்குது. ஐசிஎம்ஆரோட ரிப்போர்ட். பாவம். வெறும் இரும்பு சத்து குறைபாடுங்க. சத்து குறைபாடுங்க. அதுக்காக உயிரை இழந்திருக்கிறார்கள். இது ஒன்றும் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. ஈவன் பேபிஸ் டெத் ஆல்சோ. எஸ். அம்மாவும் இரும்பு சத்து கம்மியா இருக்கனால, குழந்தைக்கும் சரியா ஆக்ஸிஜன் கிடைக்காம, இரும்பு சத்து பிளட் வழியாக குழந்தைக்கு அந்த சொல்லுவாங்க இல்லையா? ஆ நீரில் டியூப் வழியாக, பிளசன்டா வழியாக குழந்தைக்கு போய் சேராதனால, குழந்தைக்கு சரியா ஆக்ஸிஜன் கிடைக்காம பாவம். அதுவும் ஆக்ஸிஜன் கிடைக்காத குழந்தை. அதுக்கு ஒரு பிரச்சனை. மேபி குழந்தை போல குழந்தை இறந்து பிறந்தது அப்படின்னு. ஒண்ணு இவங்க இறந்துறாங்க, இல்ல குழந்தை இறந்துருது. சரி. அப்போ இந்த அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க இமிடியேட்டாக அயர்னுடைய அளவை அதிகமாக்க வேண்டும் என்பதற்கு, இமிடியேட்டாக பாடி அப்சர்வ் பண்ற மாரி ஒரு சோர்ஸ்ல பெஸ்ட் சோர்ஸாக ஃபெரஸ் பிஸ்கிலைசினேஸ், ஃபெரஸ் ஃபியூமரேட் இந்த காம்பினேஷன் நமக்கு ஒரு சப்ளிமெண்ட் இருந்ததுன்னு சொன்னா, அது பேர் உதவியாக இருக்கும். அது மாத்திரம் இல்ல. பொதுவாக இரும்பு சத்தை சாப்பிட்டால், குடலிலே அதை அப்சர்வ் பண்ண வைக்கிறதுக்கு துணையாக ஒரு சத்து தேவை. அதன் பெயர் வைட்டமின் சி. எஸ். வைட்டமின் சி யாரெல்லாம் இரும்பு சத்து இருக்கிற உணவை ஒண்ணு சாப்பிட்டால், பின்னாடி வைட்டமின் சி யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவர்களுக்கு அயர்ன் ஃபுல் அப்சார்ப்ஷன் நடக்கும். இப்ப பாருங்க, ம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு பின்னாடி கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. அதாவது நான்வெஜ்ல நம்ம சாப்பிட்ட அயன விடாம புடிச்சுக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க நிறைய இளைஞர்கள். அதுவே அவர்களுக்கு சத்து குறைபாடாயிருது. நான்வெஜ் சாப்பிட்டுட்டு பின்னாடி என்ன சாப்பிடணும்? வைட்டமின் சி இருக்கிற ஒரு லெமன் ஜூஸோ, ஒரு ஆரஞ்சு ஜூஸோ அப்படில்லவா குடிக்கணும்? அதுதானே வைட்டமின் சி, அதானே அயர்ன் அப்சார்ப்ஷன் நமக்கு ஃப்ரம் பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் சோர்ஸ்லேருந்து பாடி கிடைக்க உதவியா இருக்கும். அது அது பண்ண மாட்டாங்க. ஸோ, நம்ம சாப்பிடுறதே கொஞ்சம். அதையும் போடாம பண்றதுக்கு நல்லாவே எல்லா வேலையும் பண்ணுவாங்க இந்த மாரி. ஆகையினாலே ஆகையினாலே வைட்டமின் சி இருக்கும்படியாவும் நம்ம சாப்பிடணும். அப்போ அது மாத்திரம் இல்ல. நீங்க ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை சரிவர நல்லா நம்ம போன் மேரோவில உருவாக்குவது B9. பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிடுறவங்களுக்கு ஆர்பிசி ஹெல்தியாக போன் மேரோவில் உருவாகும். இப்ப ஆர்பிசி உருவாக்குற பி காம்ப்ளெக்ஸும் நம்ம சாப்பிடணும். குறைவான ஆர்பிசி ஃபார்ம் ஆகி குறைவான ஹீமோகுளோபின் அங்கே உருவாக வாய்ப்பு கொடுக்காமல், ஒரு நிறைவான, ஒரு நல்ல ஹெல்த்தியான ஆர்பிசி கவுண்டிங் நல்லா கிடைக்கும்படியான பி காம்ப்ளெக்ஸையும் சாப்பிடுவது விசேஷமானது. ஆக ஒரு அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கிற பெண்களுக்கு, இல்ல ஆண்களுக்கு நாம் குடுக்க வேண்டிய முக்கியமான சத்து புரோட்டீன், அயனு, ஓகே. அயன் இருக்கிற சோர்ஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வைட்டமின் சி, அதுக்கப்புறம் ஃபோலிக் அமிலம். இதெல்லாம் ஃபிரெண்ட்ஸ் ஆஃப் வுமன், பெண்களின் நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பி காம்ப்ளெக்ஸ், அயன்,
ஓகே. இன்னைக்கு இந்தியா வந்து லார்ஜஸ்ட் அனீமியா ஒரு டெஃபிஷியன்சில இருக்கிற நாடு குளோபலி. 53.2% இந்தியன் விமன் அயர்ன் டெஃபிஷியன்சில இருக்காங்க. ஓ மை காட்! பொதுவா நார்மலா. எந்த ஒரு ஸ்டேஜ்ல எடுத்தாலும் பெண்கள் 60% குறையாம அயர்ன் குறைபாடோட தான் இருக்காங்க. அடல்ட் ஸ்டேஜ்ல ஓகே. அடல்ட் ஸ்டேஜ்லயும் இருக்காங்க. ஆ மெனோபாஸ் ஸ்டேஜ்லயும் இருக்காங்க. அண்ட் பிரெக்னன்சி ஸ்டேஜ்லயும் இருக்காங்க. எந்த எந்த ஸ்டேஜ்ல பார்த்தாலும் 60% குறையாம அயர்ன் டெஃபிஷியன்சில இருக்கிறார்கள் என்பது வருத்தமான செய்தி. எஸ். அதனால அயர்ன் ரிச் ஃபுட் சாப்பிட வேண்டும். வைட்டமின் சி ரிச் ஃபுட் சாப்பிட வேண்டும். அந்த காலத்துலலாம் இரும்பு சட்டியில சமையல் பண்ணனால அந்த இரும்பு கொஞ்சம் உணவில் கலந்து வந்ததா. அதெல்லாம் இப்ப யாரு நம்ம சாப்பிடுறாங்க? நோ. அந்த மாரி ஒரு பாத்திரங்கள் நம்ம வந்து இப்ப அலுமினிய பாத்திரம் தான் சமைக்கிறாங்க. நாமளாவது பரவால்ல. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இல்லாம சாப்பிடுறோம். ரைட்? இப்ப இருக்கிற செத்தையும் டேமேஜ் பண்ற ஒரு சோர்ஸ் தான் அலுமினியம் கலந்த சாப்பாடு. ரைட். அடுத்து பாருங்க. கட் ஹெல்த்ல முக்கியமா அயர்ன் அப்சார்ப்ஷன் நல்லா நடக்கணும் அப்படின்றதுக்கு, பொதுவாக வயித்துல கெட்ட பாக்டீரியாவோட அளவை நம்ம கம்மியாக்கி, நல்ல பாக்டீரியாவோட அளவை அதிகமாக்குற ப்ரீபயோட்டிக், புரோபயோட்டிக்லாம் சாப்பிட்டு, ஒரு நல்ல பாக்டீரியாவோட லெவலை நம்ம மெயின்டெயின் பண்ண வேண்டும். அப்படி மெயின்டெயின் பண்றவங்களுக்கு, நீங்கள் இரும்பு சத்து இருக்கிற உணவு சாப்பிட்டால் முழுசா அப்சார்ப்ஷன் ஆகும். ஏன்னா, நல்ல கட்டு என்பது நல்ல குடல் என்பது நமக்கு வந்து உணவு செல்லும் பாதை தானே குடல். அந்த குடல் பகுதியிலே சத்துக்கள் நல்லா அப்சர்வ் பண்ணப்படும். அதனால நம்ம வந்து கட் ஹெல்த் மெயின்டெயின் பண்ணிட்டு, அயர்ன் சாப்பிடுறவங்களுக்கு இன்னும் விசேஷமானது. அயர்ன் நல்லா இன்னும் அப்சார்ப் பண்ணாங்க. எஸ். வைட்டமின் சி உதவியோடு, கட் ஹெல்த் உதவியோடு, நல்ல ஒரு அயர்ன் சப்ளிமெண்டேஷன் நம்ம வந்து சாப்பிடும் பொழுது இன்னும் விசேஷமா அயர்ன் லெவலை வேகமாய் அது டெஃபிஷியன்சி சரிப்படுத்தலாம். பிளான்ட் பேஸ்டு இன்கிரீடியன்ட் ஆக நமக்கு பி9 வைட்டமின் சி காம்பினேஷனோடு ஓகே. நமக்கு ஒரு சப்ளிமெண்டேஷனை கொடுப்பதற்காக நமது நியூட்ரலைட் தன்னுடைய பெஸ்ட் ஆஃப் நேச்சர், பெஸ்ட் ஆஃப் சயின்ஸ் பின்னணியிலே அழகாய் நமக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாங்க. அதுதான் சிறிய அயன். இந்த சிறிய அயன் முன்னால் இருந்த சிறிய அயனை விட ஐ மீன் வழக்கமாக நமக்கு இருந்த சிறிய அயனை விட இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஒரு இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்டு ஒரு வெர்ஷனாக குடுத்திருக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னால் நமக்கு இருந்த அயர்ன் லெவலை விட அதிகமாக்கி குடுத்திருக்காங்க. 15 மில்லிகிராம் அயர்ன் 19 மில்லிகிராமாக உயர்த்தி இருக்கிறாங்க. வைட்டமின் சி 30லிருந்து 65 மில்லிகிராமா உயர்த்தியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பி9 170லிருந்து 220 மில்லிகிராம் கிடைக்கும்படியாக நமக்கு குடுத்திருக்கிறாங்க. அப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்தில நம்ம சத்துக்களை சரியாக சாப்பிடாத காலகட்டத்தில, இன்றைய லைஃப் ஸ்டைல்ல நமக்கு வந்து சில சத்துக்கள் கூடுதலாக நாம் கொஞ்சம் எடுக்க வேண்டிய தேவை என்ற அளவுக்கு டெஃபிஷியன்சி இருப்பதனால், இந்த டெஃபிஷியன்சியை நம்ம வந்து அ புதிய நியூட்ரலைட் செரியாயினுடைய உதவியோடு நாம் வந்து மேனேஜ் பண்ணலாம் நல்லாவே. எஸ். அதனால மறந்து விடாமல் ஆல் பிளான் புரோட்டீன் பவுடரையும், செரி அயனையும் பி காம்ப்ளெக்ஸ் மறக்காம குடுங்க. டெய்லி பிளஸ்ல கொஞ்சம் அயர்ன் இருக்கு. அதையும் குடுங்க. ஆக மொத்தத்தில நம்ம சாப்பிட வேண்டிய அயர்ன் அளவை நல்லாவே டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக அது அப்சார்ப் ஆகி, சீக்கிரமா நமக்கு அதிகமான அளவு கிடைக்கப்பெற்று அவர்கள் ரெக்கவர் ஆகி வரலாம். எஸ். ஸோ பெண்களுக்கு மறக்காம பெண்களிடத்திலே பேசுகிற பொழுது அவர்களுடைய அந்த அடலசன்ட் ஸ்டேஜ், பிரெக்னன்சி ஸ்டேஜ், லேக்டேஷன் ஸ்டேஜ், மெனோபாஸ் ஸ்டேஜ் எல்லா காலகட்டத்திலும் பெண்களுக்கு இந்த இரும்பு சத்து குறைபாடு என்பது ஒருபோதும் இருக்கக்கூடாது. மெனோபாஸ் நிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி ரொம்ப வொர்ஸ்ட் கேஸா இருக்கும். மெனோபாஸ் காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு வந்து பிளட் லாஸ் நடக்காது. அதனால அயர்ன் லாஸ் நடக்காது. பிளட் லாஸ் மாசம் மாசம் அவர்களுக்கு ரத்தப்போக்கிலே 60 மில்லிகிராம் அயர்ன் ஏறக்குறைய இழந்து விடுகிறார்கள் ஒவ்வொரு முறையும். அதனால தான் அவர்கள் அயர்ன் டெஃபிஷியன்சி அவர்களை வாட்டுகிறது. ஆகையினாலே பெண்களுக்கு கண்டிப்பாக அயர்ன் ரியலி மேட்டர்ஸ் ஃபார் விமன் ரைட்? அவர்களுக்கு நல்ல ஆக்ஸிஜன் கிடைக்கணும். நல்ல ஒரு அ பீரியட்ஸ் டயத்துல பிளட் அவங்களுக்கு வெளியேறினாலும், நீங்கள் சாப்பிட வேண்டிய சத்து, புரோட்டீன், அ நேச்சுரல் பி, தட் இஸ் பி காம்ப்ளெக்ஸ், அயர்ன் இந்த காம்பினேஷனோடு சாப்பிட்டோம் என்று சொன்னால், அதை சமாளித்து விடலாம். சோர்வு இல்லாமல் எனர்ஜிட்டிக்கா இருக்கலாம். அந்த லாஸ் வந்து அவ்வளவா தெரியாது. பாடியில அந்த சோர்வு தெரியாது. ஏன்னா திரும்ப திரும்ப நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா,
அந்த மாதப்போக்கு காலகட்டத்திலே மாதப்போக்கு நடக்கிற அந்த பீரியட்ஸ் டயத்துல ரத்தப்போக்கு நடந்தாலும் உடம்புல வேகமா நீங்க ரெக்கவர் பண்றதுக்கு அடுத்தடுத்து இந்த சத்துக்களை சாப்பிடுகிற பொழுது சீக்கிரமா ரெக்கவர் ஆகி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடலாம். பொதுவாக இந்த ஒரு நியூட்ரலைட் செரியாயினை நாம் சாப்பிடுகிற பொழுது அலாங் வித் ஆல் பிளான் புரோட்டீன் பவுடர் பிளஸ் டெய்லி பிளஸ் எல்லாம் சாப்பிடுகிற பொழுது வேகமாக ரெக்கவர் ஆயிரும். அண்டு நமக்கு வந்து அஹ், ஒரு செரியினை நீங்கள் உணவில் சாப்பிடுவதாக இருந்தால் எப்படி சாப்பிடலாம், உணவில் எப்படி சாப்பிடலாம்னு யாராவது கேட்டால் 10 வாழைப்பழம், 16 கப்பு பம்கின், ஒரு 28 கப் ஃப்ரெஞ்ச் பீன் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றத ஒரு காடு வேலை இந்த மாதிரி சாப்பிட்டு டெய்லி நம்ம சாப்பிட்டு அயன் லெவலை அதிகமாக்க முடியுமா? உணவில் இருக்கு, இல்லை என்று சொல்லவில்லை. சத்துகள் உணவில் இருக்கிறது. இல்லை என்றால் துணை உணவுலையாவது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவில் ஒரு சாய்ஸ் சொல்லுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் இருக்கு. பட் அது ஹார்ட் வே. சிறிய சாப்பிடுவது ஸ்மார்ட் வே. எஸ். 90 டேப்லெட் கொண்ட பேக்கிங்காக வந்திருக்கிறது உங்களுக்கு. 12 வயசுக்கு மேல இருந்து நம்ம டெய்லி ஒண்ணு சாப்பிட்டால் போதுமானது. ஆஃப்டர் மீல் ஒண்ணே ஒண்ணு. ஆஃப்டர் மீல் சாப்பிடுங்க. நார்மல் தண்ணி குடிக்க போதுமானது. ஓகே. ரைட். நீட்ரலைட் சிறியேன் முக்கியமாக ஃப்ரண்ட் ஆஃப் உமன் ஆண்களுக்கும் கண்டிப்பாக 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருக்குமே உதவியாக இருக்கும். எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நிகழ்ச்சி நிறைவாக நம்ம சிறிய இனி தொடர்ந்து இனி அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இந்த மாதம் நமக்கு லான்ச் பண்ணப்பட்ட, ஐ மீன் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட மார்ச் மாதத்தினுடைய மந்த்லி புல்லட்டினை நாம்